ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுட்ட நாட்டுக்கோழி குழம்பு வித் பொங்கச்சோறு. இந்த காம்பினேஷன் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல, பட் ஓ மை காட், இட்ஸ் ரியலி அப்படி இருக்கும். ஸோ நாங்கள் கோழி வாங்கிட்டு வந்து எங்கள் அப்பா வந்து நல்ல தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை வந்து சுட்டுட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் பச்சரிசியில் தான் சாதம் பண்ணணும். ஸோ அதனால் பச்சரிசியும் வந்து நல்லா எடுத்து வச்சுக்கிட்டோம் கழுவி. ஸோ இங்கே சுட்டுட்ருக்காங்க. நல்லா அடுப்பில் சுடணும். அண்டு எப்படி சுட்டதை தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அந்த கோழி வந்து ஒரு மாதிரி கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. பட் சுடும்போது அது ரொம்ப அப்படி வெறப்பாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா சுடணும். எதுக்காக சுடுறோன்னா, ஃபர்ஸ்ட்டு திங், அந்த கோழிலலாம் இந்த ஒரு சின்ன சின்ன செல்லுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் முடி, ரொம்ப குட்டி குட்டி முடியாக இருந்தாலும் ஃபுல்லாக இதில் அது எல்லாமே கருகி நமக்கு வந்து நல்ல கோழியாக கிடச்சிடும். அதனால தான் நல்லா சுடணும். ஸோ ஃபுல்லாக சுட்டுட்ருக்காங்க. காலையில் இந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். நல்லா சுட்டதுக்கப்புறம் இப்போ அதை வாஷ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பச்சை தண்ணியில் நல்லா கழுவிடணும். அதை மேல் டாப்பில் கழுவிடணும். நல்லா கழுவணும். அந்த அந்த முடி ஏதாவது இருந்தால் கூட அதை எல்லாமே ரிமூவ் பண்ணுற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக கழுவணும். அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் பொடி போட்டு கழுவணும். ஸோ மஞ்சள் பொடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, அப்புறம் அந்த கோழியோட உடம்பு ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி, அதை ஃபுல்லாக நம்ம வந்து மஞ்சளாலே வந்து இது பண்ணிடணும். ஸோ இது வந்து இப்படி தான் கழுவணும். ஸோ இங்கே பச்சரிசி சாதம் வைக்கிறதுக்காக பானையும் கழுவியாச்சு. சேம் டைம் நாங்கள் வந்து கோழியும் நல்லா கழுவிட்டாங்க எங்கள் அப்பா. நல்லா தேய்ச்சி கழுவிடணும் ஃபுல்லாக. இப்படி கழுவும் போது எந்த ஒரு முடியோ இல்லை வந்து அந்த செல்லோ எதுவுமே இருக்காது. இப்போது சிக்கனை கட் பண்ணுறாங்க. இதுக்கிடையில் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு, ஸோ பச்சரிசியை கழுவி உலையில் போட்டாச்சு. ஸோ சாப்பாடு ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. இந்த பக்கம் அப்பா கறி வெட்டிகிட்ருக்காங்க. நல்ல சின்ன சின்ன பீஸாக குழம்புக்கு ஏற்ற மாதிரி வெட்டிகிட்ருக்காங்க. அரிசி அரை வேக்காடு வந்துடுச்சு. அதனால் அந்த கங்குலே வந்து இனிமேல் வேக விட்டுறணும். இதுக்கப்புறம் மறுபடியும் தீ இது பண்ண வேண்டாம். அதனால் அப்படியே விட்டுட்டோம். இங்கே நல்லா வெட்டினதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சிட்டோம். ஏன்னா நாட்டுக்கோழி சீக்கிரம் வேகாது. அதனால் குக்கரில் 4 விசில் வச்சு எடுத்துக்கணும். ஸோ குக்கரில் சிக்கனை போட்டதுக்கப்புறம் உப்பு மட்டும் சேர்த்துக்கணும். 4 விசில் எக்ஸாக்டாக, ஓகேங்களா? ஸோ 4, ஏன்னா குழம்புலையும் நம்ம சேர்த்து கொதிக்க வைக்க போகிறோம். அதனால் 4 விசில் போதும். ஸோ தேவையான பொருள் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அண்ட் 4 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தாச்சு. இது ஒரு ஆஃப் பாயில்டு ஆகிடுச்சு, ஆஃப் குக்குக்கு வந்துடுச்சு கறி. அதனால் வச்சுட்டோம். இன்னொரு சட்டியில் எண்ணெய், அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வந்து பொரிய விடணும். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுறணும். ஸோ
ஸோ வெங்காயம் வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். லைக் இந்த கலர்லேருந்து ஒரு மாதிரி இந்த பார்க்குறீங்களா, இந்த லைட் பிங்க் மாதிரி வரணும். கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு தாளிச்சிட்டு அப்புறம் தக்காளி போட்டுறணும். ஸோ தக்காளியும் நல்லா வந்து குழஞ்சி வரணும். ஸோ குழஞ்சி வரதுக்காக உப்பும் போட்டுக்கிறேன் கொஞ்சம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரை நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு வத்தல் பொடி, ஸோ வத்தப்பொடி ஒரு 4 டீஸ்பூன் போடுறாங்க. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான், நாங்கள் கொஞ்சம் நல்லா சுள்ளுனே சாப்பிடுவோம், அதனால தான். கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கனில் மஞ்சப்பொடி போட்டிருக்கோம். அப்புறம் சக்தி பிராண்ட்லேருந்து சிக்கன் குழம்பு மசாலா ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது இந்த மசாலா ஸ்மெல், அதாவது பச்சை வாடை போகிற அளவு மட்டும் இது வந்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டால் போதும். அந்த வெங்காயம் தக்காளி கூட இந்த மசாலா வந்து ஒட்டணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இப்போது வேக வச்ச சிக்கனை போட்டுக்கலாம். அந்த வேக வச்ச சிக்கன் தண்ணியும் சேர்த்து நம்ம சேர்த்துக்கணும். இப்போ மசாலாவும் சிக்கனும் ஒன்றாகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதை நல்லா குக் பண்ணணும், நல்லா கொதித்து வரணும். இந்த மாதிரி வர்றப்போ உப்பு உரப்போ பார்த்துக்கணும். உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவி நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கிடையில் சிக்கன் வெந்துட்டான்னு பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. எங்களுக்கு நல்லாவே வெந்துடுச்சு, சூப்பர் டேஸ்ட்டாக, உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. பச்சரிசி சாதம் நல்ல கொலன்னு இப்படி தான் இருக்கும். ஸோ பச்சரிசி சாதம் போட்டாச்சு. நல்ல தளன்னு இருக்கிற சுட்ட நாட்டுக்கோழி குழம்பு. இது ரியலாகவே ஒரு சூப்பர் காம்போ. இது சாப்பிட்ருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இது மோஸ்ட்லி இந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.